கடன் வாங்கியதில் மட்டும்தான் திமுக அரசு சாதனை படைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகம் சார்பில் நகர கழக செயலாளர், பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உரையாற்றிய அவர், கடன் வாங்கியதில் மட்டும்தான் திமுக அரசு சாதனை படைத்துள்ளது என்றும், மக்களை எப்படி கடனாளியாக்க வேண்டும் என்ற வித்தையை தெரிந்து கொண்ட முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் இதையெல்லாம் மறைப்பதற்கு கரூர் போன்ற நிகழ்வுகளை திமுக கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். 4 ஆண்டு கால 5 ஆண்டு நிறைவு பெறப்போகின்ற திமுக ஆட்சியிலே 5 லட்சம் கோடி உலக வங்கியிலே கடன் வாங்கி மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி கடன் வாங்கிய திமுக அரசு சரியான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் பணம் பூரா விரைவாய்ப்பு. அதுபோக வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, குப்பை வரி, நில வரி, பத்திர பதிவு வரி எல்லாத்தையும் கூட்டுதல் வாயிலாக 2 லட்சம் கோடி அரசுக்கு கூடுதல் வருமானம். தொழில் வரி 2 லட்சம் கோடி கூடுதல் வருமானம், 5 லட்சம் கோடி கடன், கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாயை இந்த 4.25 ஆண்டு காலத்திலே திமுக அரசு உருப்படி இல்லாமல் தமிழகத்திலே பாழாக்கிவிட்டது. இதை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய திட்டங்கள் எதையும் செய்யவில்லை. ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், கட்டிடங்களாக, டேமுகளாக, சாலைகளாக, சாலை விரிவாக்கங்களாக, கல்லூரிகளாக, மருத்துவமனைகளாக, மருத்துவ கல்லூரிகளாக எதுவுமே கட்டப்படவில்லை. அதிமுக ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடி ஆட்சியிலே 11 மருத்துவக் கல்லூரிகள், எடப்பாடி ஆட்சியிலே, அம்மாவுடைய